கண்டெய்னர் வணிகத்தில் களமிறங்கும் இந்தியா. உலகளவில் மிகப்பெரிய வர்த்தகத் துறைகளில் ஒன்றாக கண்டெய்னர் போக்குவரத்து வணிகம் உள்ளது. அந்த வணிகத்தில் ஈடுபட மத்திய அரசின் கீழ் இயங்கும் ரயில்வேயின் கான்கோர் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக தெற்காசியா, மத்திய கிழக்கு நாடுகளில் கண்டெய்னர் போக்குவரத்தில் இந்தியா கவனம் செலுத்தவுள்ளது. இது தொடர்பாக ஆய்வறிக்கை அளிக்க KPMG மற்றும் PwC போன்ற நிறுவனங்கள் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. ஆசிரியை படுகொலை, இபிஎஸ் ஆவேசம். தஞ்சாவூரில் அரசு பள்ளி ஆசிரியை ரமணி 26 கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறிய அவர், தமிழகத்தில் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக விமர்சித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதல்வர் கவனம் செலுத்தும்படியும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். நாதகமா கள் அதிமுகவில் ஐக்கியம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் அதிமுகவில் இணைந்தார். அவருடன் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரான மணிகண்டனும் அதிமுகவில் ஐக்கியமானார். அதிமுக MP CV சண்முகம் முன்னிலையில் இருவரும் தங்களை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருவரும் அக்கட்சியில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. மராட்டியத்தில் அரசியல் புயலை கிளப்பும் பிட்காயின் மோசடி. மகாராஷ்டிராவில் இன்று வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. இந்நிலையில் சரத்பவாரின் NCPயும் கட்சியும் பிட்காயின் மோசடி மூலம் பெற்ற பணத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியதாக ரவீந்திர பாட்டீல் குற்றஞ்சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகள் இதை மறுத்துள்ளன. வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்ததாக நேற்று பல கோடி பணம் பாஜக ஆதரவாளரிடம் கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.